Hi, hello, vanakkam and welcome to our Mummy Paavam channel. Today நம்ம cooking section la பார்க்க போறது என்ன அப்படினா more healthy and tasty Kerala famous dish inji puli தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவா பார்க்கறவங்க subscribe பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இஞ்சி புளி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 250 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். 100 கிராம் இஞ்சியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 50 கிராம் பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கலாம். தேவைக்கேற்ப பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 5 வரமிளகாய், கறி லீஃப் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இஞ்சி புளி செய்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தாச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நம்ம ஆட் பண்ணி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு கூல் ப்ராடக்ட். இந்த டிஷ்ஷில் நம்ம ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஜஸ்ட் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். உளுத்தம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் உளுத்தம்பருப்பு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷ்க்கு ஒரு ஃப்ளேவர் எடுத்து தரும். அதனால் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு உளுத்தம்பருப்பு பிடிக்கலைனாலுமே நீங்கள் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஜஸ்ட் அது ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க. பெருங்காயம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வாசனைக்காக எல்லாருமே சமையலில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். ஜஸ்ட் இது ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. சில பேர் வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் அது வறுக்க தேவையில்லை. நம்ம கட்டி பெருங்காயமாக இருக்கிறனால இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். வறுத்து வச்சுருக்க வெந்தயம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தை அம்மியில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதே பேனில் தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கேரளா டிஷ்னாலே தேங்காய் எண்ணெய் தான் ஃபுல்லுமே. ஸோ நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஊற்றுறீங்களாலும் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் வந்து ஹீட்டப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. எண்ணெயில் நல்லா அது வதங்கிட்டே இருக்கணும். ஸோ இஞ்சியோட எசன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருங்க. இஞ்சி வதங்கிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க. இஞ்சியில் ஏராளமான நன்மைகளும் மருத்துவ பயன்களும் இருக்குது. அதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். இந்த டைமில் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ண 50 கிராம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸோடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் 50 கிராமுக்கு மேலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் இஞ்சிக்கு 50 கிராம் பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புளி கரைசல் நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம ஃப்ளேவருக்காக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டிஷ்க்கு ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அம்மியில் அரைச்சி எந்த ஒரு டிஷ் பண்ணாலுமே அதோட சுவை அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அம்மியில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் எதுவுமே வராத மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சில பேர் வீட்டில் அம்மிக்கல் இருக்காது, டைம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க மிக்ஸியில் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சுவையும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். ஒரு டைட்டிங் கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலி நம்மளோட இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் ஊறுகாய் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி கேரளாவில் இஞ்சி புளி ரொம்பவே ஃபேமஸ்.
ஒரு பொருளை அதிக அளவில் பதப்படுத்துறதுனாலையோ உப்பு எண்ணெய் புளி அதிகமாக சேர்க்கப்படுறதுனாலையோ உணவு கெட்டுறதுக்கான நாட்கள் குறைவாக இருக்குது. அந்த உணவுப் பொருட்களை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் நலத்துக்கு நல்லதில்லை. ஆனால் இந்த டிஷ்ஷில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் இன்க்ரீடியன்ஸாகவே பார்த்தீங்கன்னா இஞ்சி புளியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். புளி சேர்த்துருக்கறனால 10 நாட்கள் வரைக்கும் இது கெடாமலே இருக்கும். இன்னொரு இன்க்ரீடியன்ட் இஞ்சியில் அதிக அளவு நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம உணவில் எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த டிஷ் வந்து எல்லா ஃபுட்லேயும் சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம், ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.